பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழும்பி நிற்போம். இந்த நாளின் செய்திக்காக நாம் ஒரு வேத பாகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தின் 2ஆம் அத்தியாயத்தின் 8, 9, 10 3 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 2, 8, 9, 10. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். வாசித்த இந்த வேத வசனத்திலே கிரியை குறித்து அப்போஸ்தலன் எழுதுகிறார். இந்த வசனத்திலே 2 விதமான கிரியைகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த நாளினுடைய செய்தியில் நாம் காணப்போகிற விஷயம். கிரியையினுடைய 2 நிலைகள், the 2 levels of the deeds. இந்த வேத சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் தமது வார்த்தையின் மூலமாய் நமக்கு அருளி நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் தலை வணங்குவோம் கர்த்தருடைய வார்த்தைக்காக. வருகிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் அருளும், உம்முடைய வசனத்தை அபிஷேகித்து தாருவீராக. கனமும் துதியும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உட்காருவோம். நான் வாசித்த இந்த வேத பாகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 விதமான காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். முதலாவது, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ரட்சிப்பு இது யாருடைய கிரியை? இது உங்கள் கிரியை அல்ல, இது தெய்வத்தினுடைய கிரியை. அந்த தமது நற்கிரியையினாலே உங்களுக்கு ரட்சிப்பை அளித்தவர்
எதற்காக அழைத்தார் என்றால், நீங்கள் நற்கிரியைகளை செய்யும்படி. நீங்கள் வேதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது கிரியைகளை பற்றி வரும். கிரியை என்று சொன்னால் செயல், நாம் என்ன செய்கிறோம், அதுதான், அதற்கு பெயர் தான் கிரியை என்கிற தமிழ் சொல். இதை ஆங்கிலத்தில் ஒர்க்ஸ், இன்னொரு இடத்துல டீட்ஸ் என்று 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கிரியைகளிலே பொதுவாக கிரியை என்று சொன்னால் மனுஷனுடைய கிரியைகள் இருக்கிறது, இன்னொன்று பிசாசுடைய கிரியைகள் இருக்கிறது. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். இதிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை கிரியை செய்கிறவர்களாக தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். வாசித்த இந்த வேதவசனம் மிகவும் சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன பண்ணப்பட்டோமா? சிருஷ்டிக்கப்பட்டோம். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஆனால் நீங்கள் வேதத்தை நீங்கள் கொஞ்சம் படிக்கும் பொழுது சில கிரியைகளை பற்றி பேசும்போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒன்றுமே செய்ய வேணாம், உன் கிரியையெல்லாம் ஒன்றுக்கு உதவாது அப்படின்னு பைபிள் பேசுகிறோம். சில இடங்களிலே கிரியைகளை பற்றி படிக்கும்போது அதை செய்யணும்னு பேசும். இதில் 2 விதமான கிரியைகளுக்கான வேறுபாடை இன்றைக்கு சரியாக புரிந்து கொள்ளாத மக்கள், இன்றைக்கு ஊழியத்தை இருந்து பிரசங்கிக்கக்கூடியவர்கள் கூட சில நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை மிகவும் தப்பபிப்பிராயத்தோடு கூட அவர்கள் எடுத்துக்கொண்டு, நீங்க எதுவுமே செய்ய வேணாம், ஆண்டவர் உங்களுக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறவங்க உண்டு. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் வாங்க. இதை கேட்குற மக்களுக்குள்ளே எழுப்புகிற ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ செய்யணுமா செய்ய வேணாமா? மக்களுடைய இருதயத்தில் எழும்புகிற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் அதற்கான தெளிவு கிடைத்ததுன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கிற ஒரு வேறுபாடு அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்போ கிரியைகளை குறித்து வேதத்தில் படிக்கும்போது, ஒரு கிரியை தேவன் நமக்காக செய்தது, இன்னொரு கிரியை நாம் தேவனுக்காக செய்ய வேண்டியது. இதற்கும் அதற்கும் உள்ள வேறுபாடை மிகவும் தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது தேவன் எனக்காக செய்து முடித்த கிரியை என்ன கிரியை என்றால், அதுதான் மீட்பின் கிரியை, the work of redemption. இதற்காக நீங்க துளி கூட ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இது உன்னுடைய கிரியையினால் என்ன செய்தது அல்ல, உண்டானது அல்ல, இது தேவன் தாம் செய்த கிரியையின் மூலமாய் உனக்கு அளித்திருக்கிற ஈவு. ஈவு என்றால் கிஃப்ட், ஒரு பரிசு. ஆனா இந்த மீட்பின் கிரியையினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்ன செய்ய வேண்டுமானால், தேவனுக்காக நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அப்போ நாம் செய்யாமல் அமைதியா இருக்க வேண்டிய ஒரு கிரியை இருக்கிறது, நாம் செய்ய வேண்டிய ஒரு கிரியை இருக்கிறது. அப்ப செய்ய வேண்டியது எது, செய்ய வேண்டாவது எது என்கிறதை நாம வேறுபடுத்தி பார்க்கணும். இல்லை, எங்க பாவங்கள் நான் மன்னிக்கப்படுவதற்காக நான் 10 நாள் உபவாசம் இருக்க போறேன்னா உன் உபவாசம் வேஸ்ட். பாவம் மன்னிக்கப்பட உபவாசம் இருக்க முடியாது. பாவத்தை குறித்த உணர்த்துவிப்பையும் எந்த இடத்துல தவறினோம் என்பதை நிதானித்து தேவனோடு ஒப்புரவாகிறதுக்கு வேணா அந்த உபவாசம் உதவுமே வெளியே, உங்கள் பாவத்தை மன்னிக்கிற வல்லமை என்பது இயேசுவின் இரத்தத்திற்கு மாத்திரமே உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ தேவனுடைய மீட்பின் கிரியை, the works of the redemption, இதுதான் தேவன் நமக்காக செய்த ஒரு கிரியை. இதெல்லாம் நாம செய்யக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால செய்ய முடியாது. அப்படி செய்தால்தான் உனக்கு விமோசனம் உண்டு, அப்படி செய்தால்தான் உனக்கு புண்ணியம் உண்டு, அப்படி செய்தால்தான் உனக்கு பரலோகம் உண்டு, அப்படி செய்தால்தான் நீ மோட்சத்துக்கு போவாய் என்று சொல்லி தான் மதங்கள் ஜனங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறது. They are distracting the people to do something for their redemption.
But what is the greatness of the Christianity? God did everything for us for our redemption. கிறிஸ்தவத்தின் மேன்மை என்னவென்றால் நம்முடைய மீட்புக்காக நாம் ஒன்றும் செய்ய வேண்டியது அவசியமில்லை. என் மீட்பர் எனக்காக எல்லாவற்றை செய்து முடித்தார். தேவன் நம்முடைய மீட்புக்காக நடப்பித்த கிரியை அதை செய்தார், செய்து முடித்தார். இந்த நிலையை குறித்து தான் வேதம் பேசும்போது 138வது சங்கீதத்தின் 8வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை என்ன செய்யாதிருப்பீராக? நெகிழ விடாதிருப்பீராக. forsake not. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த மீட்பின் கிரியை நிறைவேற்றுகிறதற்காக தான் அந்த பூமியில வந்தாரு. ஆகவேதான் அவருக்கு பேர் வைக்கும் போதே என்ன பேர் வச்சாங்க? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்வார்? ரட்சிப்பார். அப்போ அவர் வந்ததே மீட்புக்காக தான் வந்தார், ரட்சகராக தான் வந்தார். ஆனால் சிலுவையில் அவர் தமது ஜீவனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்தபோது அவர் சொல்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்போ தாவீது இந்த ஜெபத்தை சங்கீதக்காரன் என்ன நிலையில பேசுகிறான்? நீர் இந்த பூமியிலே மாம்சத்தில் வெளிப்படும் போது மாம்சத்தின் நிலையிலே அந்த விதமான காரியத்தை மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஒரு பெரிய டாஸ்க் தான். ஆனாலும் உங்களுடைய கரத்தின் கிரியைகளை என்ன செஞ்சிடாது ஆண்டவரே? நெகிழ விட்டுட்டீங்கன்னா மனுக்குலத்துக்கு கிடைக்க வேண்டிய மீட்பு கிடைக்காம போயிடும். அப்போ என்ன நடந்தது? இந்த பூமியிலே அவர் எதற்காக வந்தாரோ, எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ, அதற்கான ஒரு பலன் உன்னதத்தில் இருந்து அவருக்கு அருளப்பட்டது. அப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் நியமித்த கிரியைகளை நான் என்ன பண்ணினேன்? செய்து முடித்தேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 19வது அதிகாரத்தின் 28வது வசனம் 30வது வசனம் 2 வசனங்களை நீங்கள் படித்தீர்களானால், இது இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற சமயத்தில் அவர் சொன்ன காரியம், அவர் இருந்த நிலையை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 28வது சங்கீதம் சொல்லுகிறது, 28வது வசனம் 19வது அதிகாரம், அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ன செய்தார்? தாகமாய் இருக்கிறேன் என்றார். 30வது வசனம் சொல்லுகிறது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி. அப்போ முதலாவது முடிவு என்ன பற்றி எழுதப்பட்டிருக்கிறது? முடிந்தது என்று அறிந்து. இரண்டாவது முடிந்தது என்று சொல்லி. அப்போ எதை அறிந்தார்? எது முடிந்தது என்று சொன்னார்? அவர் அறிந்தது காரியம், all things were accomplished. accomplishment என்று சொன்னால் ஒரு விஷயத்தை சாதித்து வெற்றிகரமாய் முடிக்கிற ஒன்றுக்கு தான் என்னதுங்க? I accomplished everything அப்படின்னா நான் எல்லாத்தையும் சாதிச்சு ஜெயிச்சு நிறைவேற்றி முடிச்சிட்டேங்க, கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேங்க, எதுவுமே ஒன்றுமே இல்லை. அப்போ அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற சமயத்தில் அவருக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்கள் மனசில் என்னன்னா, நான் இந்த பூமிக்காக இல்லை எதற்காக வந்தேனோ, எதற்காக என் பிதா என்னை அனுப்பினாரோ, எதற்காக அவர் என்னை இந்த பூலகத்துக்கு அனுப்பினாரோ, அந்த நோக்கத்தை சித்தத்தை நான் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறேன். அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் செய்து முடித்தார். அப்போ அவர் இந்த பூமியில் என்ன பர்பஸ்க்காக வந்தாரோ அது நிறைவேறி முடிந்தது, சாதிக்கப்பட்டு முடிந்தது, அது நிறைவேற்றப்பட்டு வெற்றிகரமாய் முடிந்தது என்பதை அறிந்த பின்புதான் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? எல்லாம் முடிந்தது என்று சொல்லி he made a declaration out of his mouth.
அப்போ அவர் நமக்காக இந்த பூமியில வெளிப்பட்ட போது அந்த மீட்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிறதற்காக அவர் இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தின் 34வது வசனத்தை வாசிக்கும் போது வாசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே எனக்கு என்னவாய் இருக்குதுங்கிறாரு, போஜனமாய் இருக்கிறது. அப்போ அவர் இந்த பூமியில் எதுக்காக வந்தார்? அந்த மீட்பின் திட்டத்தை, the work of the redemption அவர் செய்து முடிக்கணும். இதை ஏன் மோசே செய்ய முடியாதா, ஆபிரகாம் செய்ய முடியாதா, தேவ தூதர்கள் செய்ய முடியாதா? ஒருவரும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். we are all having the corrupted blood. பாவம் என்னும் ஒரு ஆள் தத்துவத்தை உடையவர்களாக, மாசுபட்ட இரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்ப காலாகாலங்களாய் குற்றமில்லாத மிருகங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அது எதனுடைய நிழலாட்டம் என்றால், ஒருவர் சீக்கிரத்தில் மாம்சத்தில் வெளிப்படுவார். அவர் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் வருவார். அவர் கொண்டு வந்திருக்கிற ரத்தம் மனுஷனுடைய வித்தினாலே உண்டானதல்ல, அது பரிசுத்தாவின் வல்லமையினாலே உண்டானது. அதற்கு அவருடைய சரீரத்தில் அவர் கொண்டு வருகிறதான ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம். அதை சிந்தினால் மாத்திரமே மனுக்குலத்துக்கு மீட்பு உண்டு. இதைதான் அறிந்திருந்த யோவான் ஸ்நானகர் அவருக்கு முன்னோடியாய் வந்தவன் சொல்லுகிறான், இவர் ஒரு மனுஷனுடைய பாவத்தை அல்லையா, சர்வ லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. பாவத்தை மன்னிக்கிற ஆட்டுக்குட்டி அல்ல, அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. So he just not come to forgive our sins, but to bore our sins. நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்கு தீர்ப்பு உண்டாக்கும்படி, நியாயத்தை நமக்கு அளிக்கும்படி, நமக்கு விடுதலை அளிக்கும்படி, நமக்கு மீட்பை அளிக்கும்படி வந்தார். அப்போ மீட்பின் திட்டத்துக்காக, மீட்பை அடைகிறதற்கு ஒரு மனுஷன், அதனால தான் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறார், நான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து போனதுக்கு அப்புறம் சீஷர்கள் பெந்தேகோஸ்தே நாளில் எழும்பி பிரசங்கம் பண்றாங்க. அப்போ வசனத்தை கேட்டவர்கள் என்ன கேட்கிறாங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு கேள்விக்கான விடயத்துக்கு ஒரு 2 கோடுகளை போட்டுட்டு ஒவ்வொரு மத தலைவர்களிடத்தில் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பதிலை எழுதுவாங்க. ஆனால் வேதம் நமக்கு எழுதக்கூடிய ஒரே ஒரு பதில், நீ மனம் திரும்பு, உன் பாவங்களை அறிக்கை செய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதுதான் உனக்கு ரட்சிப்பு, மீட்பு என்பதுதான் வேதம் அளிக்கிற ஒரே ஒரு பதில். அப்போ மீட்பின் திட்டம், மீட்பின் கிரியை என்பது நம்மாலே உண்டானதல்ல, அது தேவனாலே உண்டானது. அப்போ நான் செய்கிற கிரியையினால தான் எனக்கு மீட்பு, எனக்கு நீதி உண்டாகும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சானா, வேதவசனம் என்ன சொல்லுது? 64வது அதிகாரம் ஏசாயா 6, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான எதை போல இருக்கிறது, கந்தையை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல என்ன செய்கிறோம், உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல என்ன செய்கிறது, அடித்து கொண்டு போகிறது. எவ்வளவு தெளிவாக எழுதுறார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, உங்கள் நீதி எல்லாம் துடைத்து போடப்பட்ட கந்தைனா வேஸ்ட் துணிக்கு ஒப்பா இருக்குதுங்கிறாரு. அப்போ துடைத்து போடப்பட்ட கந்தைகளை கொண்டு போய் எங்கே போடுவோம்? குப்பையில் தான் போடுவோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதையெல்லாம் செய்ததுனால, இப்படியெல்லாம் உபவாசித்ததுனாலே, ஆயக்காரன் பரிசேயனுடைய ஓமையில நம்ம அதை தான் பார்க்குறோம். அப்போ பரிசேயன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய சுயநீதியை எல்லாம் முன்னால் வைக்கிறான். நான் உபவாசிக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் அப்படி பண்ணுகிறேன், இப்படி பண்ணுகிறேன் என்று சொல்லி தன் சுயநீதியை முன்னிறுத்தி தன்னை நீதிமானாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறான். ஆனால் ஆயக்காரனோ பரத்துக்கு கூட தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்துக்கொண்டு சொல்லுகிறான், தெய்வமே பாவியாக என்மேல் எப்படி இரும், கிருபையாயிரும். அப்ப அவனுக்கு தெரிகிறது, தனக்கு அளிக்கப்பட வேண்டிய மீட்பு தன்னுடைய கிரியையினாலே, தன்னுடைய நீதியினாலே அல்ல, பரத்தில் இருக்கிறவருடைய கிருபையினாலே மாத்திரமே அது அளிக்கப்படும் என்பதை அறிந்திருந்ததனால தான் பரத்தை நோக்கி கூப்பிடுகிறான். அப்ப இந்த காலவேளையில உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மீட்பு தேவை என்று சொன்னால், நீங்கள் செய்கிற கிரியையினாலே அல்ல,
மீட்பை அருளுகிற தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டால் மாத்திரமே உங்களுக்கு மீட்பும் விடுதலையும் உண்டு. அப்ப இதை அறியாத, புரியாத, புரிந்து கொள்ளாத ஜனங்கள் தான் அந்த மீட்பை அடைகிறதற்கு தங்களை வருத்தி கொள்கிறார்கள், தங்களை காயப்படுத்திக் கொள்கிறார்கள், தங்களுக்கு சில காரியங்களை செய்து எப்படியாவது எனக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதா, சரீரத்தை வருத்தி கொள்ளுகிறான், விரதங்கள் இருக்கிறான், காயப்படுத்திக் கொள்ளுகிறான். இவை ஒன்றும் நமக்கு மீட்பை அளிக்கவே முடியாது. இவையெல்லாம் துடைத்து போடப்பட்ட கந்தைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இவை எல்லாவற்றை செய்து கொண்டிருக்கிற நமக்காக தான் ஒருவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு காயப்பட்டு தம்முடைய சரீரத்தில் இருந்த ரத்தம் முழுவதையும் அவர் சிந்தி தீர்த்துட்டாரு. இப்ப நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு கிரியை, இயேசு செய்து முடித்த மீட்பின் கிரியையை நான் விசுவாசிப்பதன் மூலமாக மாத்திரமே எனக்கு மீட்பு உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களின் நிருபத்திலே நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசும்போது ஒரு காரியம் சொல்றார். 3வது அதிகாரம் 20வது வசனம், இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு உண்பதாக என்ன ஆகிறதில்லை. அப்போ நியாயப்பிரமாணம் உனக்கு என்ன ஒரு விஷயத்தை கொடுத்ததுன்னா, நீ ஒரு பாவிங்கிறத உனக்கு படம் போட்டு காட்டுச்சு, அவ்வளோதான். அப்போ ஒரு விஷயத்தை ஒருத்தர் நமக்கு ஒரு சட்டமாக விதியாக சொல்லாதது வரைக்கும் அது என்னுடைய பழக்கமாக இருக்கிற ஒரு விஷயம். நான் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை ஒருவர் ஒரு விதியாக ஒரு சட்டமாக அவர் செய்து போடுவாரேயானால் அண்டையிலிருந்து என்ன நடக்குதுன்னா, நான் இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தது எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு பழக்கம் போல தான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் அது எனக்கு என்ன வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குன்னா, நான் செய்கிறது தப்புங்கிறது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குது. அப்ப வேதவசனம் சொல்லுகிறது, எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகளை போல இருக்கிறது. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு உண்பதாக என்ன செய்கிறதில்லை, நீதிமான் ஆகிறதில்லை. அதே வசனத்தை தான் கலாத்தியர் 2வது அதிகாரம் 15-16 எழுதுகிறார். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படி கிறிஸ்து இயேசுவின் மேலே நாம் என்ன ஆனோம், விசுவாசிகள் ஆனோம். நம்ம எதுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறோம்? அப்போ சுவிசேஷத்தினுடைய மேன்மை என்ன? வாட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் த காஸ்பல்? மீட்பின் திட்டத்தை, அதாவது மீட்பின் கிரியையை கர்த்தர் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தார். அதன் மூலமாய் மனுக்குலத்துக்கு அளிக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா, முதலாவது பாவம் மன்னிக்கப்படுகிறது, பாவத்தின் நிமித்தம் வருகிற நியாய தீர்ப்பிலிருந்து விலக்காக்கப்படுகிறான், அவன் தலையில் இருக்கிற சாபம் நீக்கப்படுகிறது, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி ஆகிறான். கடைசியில் அவனுக்கு தேவனுடைய ராஜ்யமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஜீவன் அருளப்படுகிறது. இவ்வளவு பெனிஃபிட்ஸ் எதுக்குள்ள உட்கார்ந்து இருக்குதுன்னா, தேவன் ஏற்படுத்தின மீட்பின் திட்டம். அதனால தான் ஊரா போய் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகம் எங்கிலும் போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி என் நாமத்தினால ஞானசானம் கொடுங்கள். நீங்கள் யூதேயாவிலும் கலிலேயா எங்கும் எருசலேம் எல்லா இடங்களிலும் சுற்றித்திருந்து எதை பிரசங்கம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. சுவிசேஷம் என்பது என்ன? இயேசு செய்த மீட்பின் கிரியை என்ன என்பதையும், அந்த மீட்பின் கிரியையினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னது என்பதையும் தான் அது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான் அந்த மீட்பின் திட்டமே. That is the plan of salvation. அப்போ இன்னைக்கு சுவிசேஷத்தில் நம்ம முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, பாவத்திலிருந்து விடுதலை. நிறைய பேர் சுவிசேஷ கூட்டத்தை வச்சுட்டு வியாதியா கவலையா கண்ணீரான்னு நேரம் அங்கே போயிடுவாங்க. அதெல்லாம் எஃபெக்ட் ஆஃப் தி சின், பாவத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் இது. அப்போ பாவத்தினால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு பரிகாரம் வேணும்னா முதல்ல பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் என்ன ஆகணுங்க, விடுதலை ஆகணும். அப்போ பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறதற்கான ஒரு தெளிவை மக்களுக்கு கொடுக்காம கவலையுக்கும் கண்ணீருக்குமா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான்னா ஒரு காலம் அவன் மாற போறதில்லை. தொடர்ந்து இது போல கூட்டங்களை நம்ம நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே. அப்ப தேவன் அளித்திருக்கிற அந்த மீட்பின் திட்டத்தின் மூலமாய் ஒரு மனுஷனுக்கு அளிக்கப்படுகிற அந்த மெய்யான விடுதலை உண்டாகும் பட்சத்தில் மாத்திரமே
மற்றதெல்லாம் தானாக என்ன செய்யுங்க. ஆமாம், when you treat the disease correctly, ஒரு நோயை அதனுடைய புள்ளியின் ஆரம்பம் எங்கே என்கிறத கண்டுபிடிச்சி அதனுடைய வேர்லேருந்து நீ கை வச்சனா மற்றதெல்லாம் என்ன செய்யுங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு காய்ச்சல் வருது, என்ன செய்யும்? காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணும்? தலைவலிக்கும், கைகாலெலாம் ஜாயிண்ட் பயங்கரமாக வலிக்கும், குளிரும், அப்புறம் சாப்பிட முடியாது, பசி இருக்காது, ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி வரும், உடம்புல அடித்து போட்ட மாதிரி ஒரு அசதி இருக்கும். இவ்வளவு விதமான எஃபெக்ட் இருக்குது அந்த ஒத்த ஜுரத்துக்கு. இப்போ நீ இந்த சிம்டம்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பியா, வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பியா? சிம்டம்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. பசியே எடுக்க மாட்டேங்குது டாக்டர், அதுக்கு ஒரு மாத்திரை கொடுங்க, இந்த இது சாப்பிட்டா உனக்கு பசி வந்துடும். உடம்பு ஜாயிண்டெல்லாம் வலிக்குது டாக்டர், அதுக்கு ஒரு மாத்திரை. அப்போ வலிக்கு ஒரு மாத்திரை, குளிருக்கு ஒரு மாத்திரை, பசிக்கு ஒரு மாத்திரை, தலைவலிக்கு ஒரு மாத்திரை, வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரைன்னு சொல்லி எஃபெக்ட்டுக்கெல்லாம் நம்ம மாத்திரை கொடுத்தா மாத்திரை லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போவோம். இந்த பேஷண்ட்டுக்கு தேவை ஒரே ஒரு மாத்திரை. இந்த ஜுரத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு கிருமி உள்ளே உட்காந்துருக்குது, அதான் தலையில் அடிக்கணும். அடித்தோம்னா அது செத்து சரீரத்தை விட்டு வெளியே போச்சுன்னா மற்றதெல்லாம் சரியாயிடும். அப்போது இன்றைக்கு தேவன் ஏற்படுத்தின மீட்பின் திட்டத்தினுடைய மேன்மை என்னன்னா, அவர் எங்கே அடித்தார்னா பாம்பை தலையில் அடித்தார் அவர். அப்போது பாவத்தினுடைய உக்கிரம் எதுன்னு கேட்டிங்கன்னா மரணம். அப்போது இது ஆண்டவர் பார்த்தாரு, எதை அடிச்சும் பிரயோஜனம் இல்லை, எதை அடிக்கணும்? பாவத்தை அடிக்கணும். அப்போ பாவத்துக்கு மூல காரணம் யார்? பிசாசு. அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவன் பிசாசு தான் சொல்கிறான், காலத்துக்கு முன்னால் எதுக்கு எங்களை வேதனைப்படுத்த வந்தேன்னு. அப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நேரத்திலே, while he was accomplishing the works of the redemption, மீட்பின் திட்டத்தை தேவன் நிறைவேற்றி சாதித்து கொண்டிருக்கிற சாதனையாளராய் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இயேசு என்னமோ தோற்று போனவராய், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போனவராய், அவர் ஒன்றுமே இல்லாதவராய் அவரை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரம் ஒரு பெரும் கூட்டம் கதறி அலறி கொண்டிருக்கிறது. பாதாளத்தில் பிசாசும் அவனுடைய சேனைகளோ அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தத்தின் சொட்டுக்கள் வெளியே புறப்பட்டு வெளியே வர 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 பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாதாளமே நடுங்கிக் கொண்டு பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றை செய்து முடித்தார். He accomplished everything. இப்ப நாம செய்ய வேண்டிய காரியம், விசுவாசம் நமக்கு தேவை. ரோமர் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்லாமல் விசுவாசத்தினாலே என்ன ஆக்கப்படுகிறான். அப்ப என்ன விசுவாசம்? கூட்டு விசுவாசமா, இல்லை ஏதாவது கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது யோசிக்கிற விசுவாசமா? அப்படிலாம் கிடையாது. தேவன் சிலுவையிலே ஏற்படுத்தின மீட்பின் கிரியையின் மேலே வைத்திருக்கிற விசுவாசம், அதுதான் நமக்கு ரட்சிப்பை தரும். இல்லைங்க இயேசு சிலுவையில் மரித்தாருங்க, அது வேற யாருக்காக தான் ஒர்க் அவுட் ஆகும், எனக்கெல்லாம் அது மாதிரிலாம் கிடையாது. ஏன் பாவம் போகணுன்னா நான் ஏதாவது பண்ணணும், நான் கொஞ்சம் காணிக்கை கொடுக்கணும், நான் ஏதாவது பண்ணணும், என் சரீரத்தை நான் வருத்தணும், நான் சில நேரங்களில் கொஞ்சம் நேரம் ஏதாவது பண்ண போகிறேன், நான் தலையில் நிற்க போகிறேன், 10 நாள் சாப்பிடாமல் இருக்க போகிறேன். இப்படியெல்லாம் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்லை. வேதவசனம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே அப்போஸ்தலன் எழுதுகிறார், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம்மை ரட்சித்து இந்த பரிசுத்த அழைப்பினாலே தேவன் என்ன செய்தாரா? அழைத்தார். அவர் எதனாலே நம்மை ரட்சிக்கவில்லை? நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்கவில்லை. அவனவனுடைய கிரியைகளின்படி ரட்சிக்கணும் என்பதுதான் தேவனுடைய தீர்மானம் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். என்ன நடந்து உண்மையில் என்ன நடக்கணும்னா, சர்ச்சு வாசல்ல ஞானசானம் தொட்டி வைக்கக்கூடாது. என்ன வைக்கணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழையும் போது அந்த பிரகாரத்துக்குள்ள
நுழைஞ்ச உடனே 3 பிரகாரம் இருந்தது. வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம், அப்புறம் அதுக்குள்ளேயே 2 பார்ட் இருக்குது, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், 3 பார்ட் இருக்குது. அப்போ அந்த வெளிப்பிரகாரத்தில் உள்ள வந்த உடனே ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது தான்? என்னங்க? பலிபீடம். பலிபீடம். அப்போ உள்ளே வர்றவன் கடைசி வரைக்கும் உள்ளே போகணுன்னா அந்த அப்ரோச் அடையிறதுக்கு முன்னால் முதல்ல என்ன செலுத்தணும்? பாவ நிவாரணத்துக்கான பலி செலுத்தினாதான் that blood only qualifies him enter into that courts of God. தேவனுடைய பிரகாரங்களுக்குள் போக்குறதற்கான தகுதியை எதுதான் அவனுக்கு உண்டு பண்ணும்? அடிக்கப்படுகிற மிருகத்தினுடைய ரத்தம். அப்போ ஏன் இன்னைக்கு நாமெல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு இடம் கட்டி வச்சிருக்கோம்? ஏகு பாசல்ல பலிபீடம் இல்லை. ஏனென்றால் நமக்காக ஏற்கனவே ஒரு பலிபீடம் எபிரேயர்களின் நிருபத்திலே அப்போஸ்தலன் எழுதுகிறார், நமக்கு என்ன உண்டு? ஒரு பலிபீடம் உண்டு. we have an altar. அந்த பலிபீடம் ஒரே ஒரு பலிபீடம். அந்த பலிபீடம் இயேசு அடிக்கப்பட்ட சிலுவை தான் அந்த பலிபீடம். அப்போ அந்த சிலுவை என்கிற பலிபீடத்தில் அவர் அடிக்கப்பட்டதுனால ஆண்டவர் சொன்னார், இங்கெல்லாம் உங்களுக்கு பலிபீடம் தேவையில்லப்பா, அதை நம்பி விசுவாசித்து நீங்கள் என்ன மாத்திரம் எடுத்துக்கோங்க, பாவ மன்னிப்புக்கு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ன எடுத்துக்கொள்ளுங்கள்? ஞானசானம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய மீட்பின் திட்டத்தை எவன் ஒருவன் நம்புகிறானோ, விசுவாசிக்கிறானோ, அவனுக்கு மாத்திரம்தான் என்ன உண்டு? மீட்பு உண்டு. அதை நம்பலைன்னா இட் இஸ் இம்பாசிபிள். நம்ம வாழக்கூடிய தேசம் ஒரு மதசார்பற்ற நாடு என்கிற ஒரு இது அரசியல் சாசன சட்டம் சொன்னாலும் பொதுநிலையான மக்கள் எல்லாருக்குள்ள இருக்கிறது என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கு சிலர் அவரவர்களுடைய இறை நம்பிக்கையில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க அவங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு, அந்த விழுக்காடை ஒரு பெரும்பான்மையாக கூட சொல்லலாம். அவங்க எப்படி எழுவாங்கன்னா, எல்லா கடவுளும் ஒன்று தாங்க, இதையும் வேண்டிக்கிறவங்க அதையும் வேண்டிக்கிறவங்க, ஏதாவது ஒன்று செய்யட்டுங்க. அப்போ மீட்பின் திட்டம் என்பது யாரோ ஒருத்தர் ஷேர் போட்டு செய்கிற ஒரு விஷயம் அல்ல. அந்த மீட்பின் திட்டம் என்பதை செய்து முடித்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரால் அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போ இதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன உண்டு? மீட்பு உண்டு. ஆகவேதான் இப்போ இதை பேசிக்கிட்டே இருக்கிறேன், திடீர்னு ஒரு சிலருக்குள்ள ஒரு கேள்வி வரும். கொஞ்சம் வேதத்தை நல்லா டீப்பாக படிக்கிறவங்க படக்குன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபில் ஒரு வசனம் இருக்குது, அது கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான வசனம். அந்த வசனம் சொல்கிறத படித்தா எப்படி இருக்குன்னா, இவ்வளோ நேரம் நீ சொன்ன பிரதர் மீட்புக்காக நீ உண்மை செய்ய வேணாம், ஆனால் அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா படித்து பாருங்களேன், ஏதோ நம்ம செஞ்சால் தான் நமக்கு கிடைக்குன்ற மாதிரி எழுதியிருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். வாசித்துருங்க அந்த வசனத்தை. யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதலால் மனுஷர் விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல, கிரியைகளினாலேயும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று நீங்கள் காண்கிறீர்களே. இப்போ இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? என் பிரசங்கம் இந்த ஒரே வசனத்தில் அடி வாங்கி போச்சு, அப்படிதான் தெரியுது. அப்போ இந்த வசனம் என்ன கான்டெக்ட்ல இருந்து பேசுறாங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் படிச்சீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட சம்பவத்தை பத்தி பேசுறாரு யாக்கோபு. என்ன சொல்றாரு? 21வது வசனத்திலிருந்து படிங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ என்ன ஆக்கப்பட்டான்? நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட என்ன செய்தது? முயற்சி செய்து கிரியைகளினால விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய. அப்ப ஆபிரகாம் செய்த கிரியை என்ன? தன் குமாரனை பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாய் இருக்கிற ஈசாக்கை எனக்கு என்ன செய்வாயாக? பலியிடுவாயாக. பலியிட்டானா? கவனிச்சு பதில் சொல்லுங்க. பலியிட்டானா?
பலியிட போனான், பலிபீடத்தை கட்டினான், பலியாக அவனை பலிபீடத்தில் கிடத்தினான், கயிறுகளாலே பலியை கட்டினான். ஆனால் பலியிடப்பட தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. கொடுத்திருப்பாரே ஆனால் ஆபிரகாமும் காலரை நிமித்திட்டு சொல்லுவான், என் குமாரனை நான் பலியிட்டதுனால தான் நான் என்ன ஆயினேன் விட்டலை. ஆண்டவர் அதை ஒரு ரிப்ளிகா, ஒரு ஷேடோவாக தான் வைக்கிறாரு. நீ ஈசாக்கை எந்த பலிபீடத்தின் மேல் உன் சொந்த குமாரனை பலியிடும்படி ஒப்பு கொடுத்தாயோ அதுபோலத்த நிலைக்கு மறிக்கும்படி எந்த மனுஷனுக்கும் நான் இடம் கொடுக்கவில்லை. ஒரு நாள் தேவகுமாரனாய் நான் வெளிப்பட்டு நான் பலிபீடத்தில் என்ன செய்வேன், மறிப்பேன். அன்னைக்கு வானத்திலிருந்து சத்தம் வராது, பிள்ளையாண்டான் மேல் என்ன போடாதே, கையை போடாதே. அப்ப கிரியைகள் முயற்சி செய்தது, கிரியைகள் செய்து, ஆனாலும் அந்த கிரியைகளை கர்த்தர் முழுமையா செய்து முடிக்கிறதுக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கல. ஏன்னா அதை ஆண்டவர் ஷேடோவா தான் பண்றாரு. ஏன்னா அந்த நிழலாட்டமாய் செய்யப்பட்ட கிரியைக்கு ஒப்புமையான ஒரு நிஜம் வரப்போகிறது. அப்போ ஈசாக்கு என்பவன் தன் குமாரனை பலியிட கொடுக்கப்பட்டு திரும்ப பெற்றது போல. அதனாலதான் ஆபிரகாம் சொல்லிட்டு போறான், நானும் பிள்ளையாண்டானும் என்ன செய்வோம், திரும்பி வருவோம். அப்போ ஆண்டவர் அவனுடைய உத்தமத்தை பரிசோதிக்கிறதுக்கு அதை அனுமதிக்கிறாரு. அப்போ நிஜமாகவே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டதற்கு ஒப்புமையான ஒரு பலி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது. அந்த கிரியையினால தான் நீங்களும் நானும் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அப்படி பார்த்தா நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படியே உண்மையாகவே ஆபிரகாம் தன் குமாரனை பலியிட்டு அவன் செத்து போய் அதனால நீதிமான் ஆயிருந்தான் வைங்கள, 50 பேர் நம்ம வீட்டில் இழந்த பிள்ளையே முதல்ல ஸ்டிக்கர் ஒட்டின நெத்தியில, இந்த குடும்பத்துக்கு மீட்பு யாரால தான், ஒண்டால தான். அப்படி பார்த்தா நான்லாம் என்னைக்கு போய் சேர்ந்திருப்பேன். அவர் தமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காக அவரையே தம்மை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் என்ன செய்யாதிருப்பது எப்படி, அருளாதிருப்பது எப்படி. இப்ப இந்த வசனம் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறான் என்பதை வேதம் என்ன நிலையில சொல்லுகிறது, அந்த ஆபிரகாம் செய்த கிரியைக்கான ஒப்பான நிலைமையில இயேசு கிறிஸ்து தான் மாம்சத்துல நமக்காக என்ன செய்தாருங்க, வெளிப்பட்டார். இதை அப்போஸ்தலன் எபிரேயருக்கு எழுதும்போது சொன்னான், ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட்டது எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது, வரப்போகிற இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து திரும்ப உயிரோடு பெற்றது போல அவரும் 3ஆம் நாளில் உயிரோடு கூட என்ன செய்தார், எழுந்தார். வேதவசனம் என்ன சொல்லுகிறது, ரோமன் 4ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவிய நீதிமான்களிடத்தில் விசுவாசம் வைக்கிறதுனாலே அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். யாரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவன், பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம். உன்னை பாவியை நீதிமான் ஆக்குகிற வல்லமை யாருக்கு உண்டு? நான் சொல்ல முடியுமா? பாஸ் இன்னிலிருந்து நீ நீதிமான்பா போ. I declare to you from this day onwards you are righteous. No man has the right to do that. Only the God has the right to do that because he is the one who accomplished the works of the redemption on the cross of Calvary. அந்த ஒருவனை நீதிமான் ஆக்கப்படுதலுக்கான ஒரு 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 நிலையை அவனுக்கு சொல்லவும் அவனுக்கு அறிவிக்கவும் அவனை நீதிமானாக்கவும் வல்லமை என்பது யாருக்கு மாத்திரம்தான் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் உண்டு. அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலியிட்ட ஆசாரியர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, பலி செலுத்தும் போது தன் பாவத்திற்காகவும் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும், அப்போ அவங்க எல்லாம் லேவி கோத்திரத்தினுடைய ஆசாரியத்துவத்தில் வந்த எல்லா ஆசாரியர்களும் பாவிகளாய் பிறந்தவர்கள். ஆரோன் முதல் இயேசு கிறிஸ்துவாகிய பிரதான ஆசாரியன் வெளிப்படுகிற காலம் வரைக்கும் மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யார் யாரெல்லாம் ஆசாரியத்துவத்தின் நிலைமையிலே அவரவர்களுடைய முறைமையின்படி எழும்பி நின்று ஆசாரிய ஊழியம் செய்தார்களோ, இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலே ஆசாரியத்துவ ஊழியத்துக்கு முன்னால இருந்தவனே சகரியா என்ற வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய ஆசாரிய ஊழியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் வேற ஒரு ஆள் வரான். இப்படி அவங்களுக்கு டியூட்டி மாறிட்டே இருக்க. வந்த எல்லா ஆசாரியர்களும்
பாவத்திலே பிறந்தவர்கள், பாவிகளாகவே வாழ்ந்தவர்கள், அவர்கள் ஜனங்களுக்காக மாத்திரம் மத்தியஸ்தர்களாய் நின்று பலி செலுத்தவில்லை, தங்களுடைய பாவங்களுக்காகவும் பலி செலுத்தி ஆட்டுக்குட்டியின் மிருகத்தினுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகாபரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் சென்றார்கள். ஆனால் இவர் ஒருவர் மாத்திரமே பாவமில்லாதவராய் ஜனிப்பித்தவர், பாவமில்லாதவராய் பிறந்தவர், பாவமில்லாதவராய் வாழ்ந்தவர், பாவமில்லாதவராய் சிலுவையில் மரித்து தன்னுடைய பாவத்துக்காக அல்ல, நாம் எல்லாருடைய பாவத்துக்காக பாவமில்லாதவர் பலியிடப்பட்டார். ஆகவேதான் இவர் எல்லாரிலும் சிறந்தவர். இவர்தான் பாவியை என்ன வாக்குகிறவர். அப்ப இந்த காலவேளையிலே உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீதிமான் ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ, நீங்கள் செய்ய வேண்டியது நீதிமானாக வாழவும் நடிக்கவும் முயற்சி செய்யாதீர்கள். முதலாவது நீதிமான் ஆகப்படுவதற்கு ஒரே வழி, உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவினாலே நீங்கள் நீதிமான் ஆக்கப்படுவது மாத்திரமே சாத்தியம். ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது, ரோமர்கள் 4வது அதிகாரம் 6வது வசனம், அந்தப்படி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிற மனுஷருடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. இது என்னதுங்க? The blessedness of the man என்ற ஆங்கிலத்தில் எழுதியிருக்குது. பியூட்டிஃபுல் வேர்டிங்ஸ். இது மனுக்குலத்துக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதமான நிலைப்பாடு. இது எப்படி கிடைத்தது? இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 32வது சங்கீதத்தை கோட் பண்றாரு. என்ன சொல்றாரு? எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று 32வது சங்கீதத்தில் தாவீது ஏற்கனவே என்ன செய்திருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார். ஆகவேதான் ரோமர் 5:15 வேதத்தில் வாசிக்கிறோம், ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபையின் வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. மீறுதலினால ஏற்பட்ட பலன் என்ன? What is the fruit of the transgression? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் கிருபை வரத்தின் பலன் என்ன? மீட்பு, விடுதலை, ஆசீர்வாதம். எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல் இது எப்படி பெருகிட்டு? அதிகமாய் பெருகிட்டு. அப்போ ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில், இந்த புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்தில் தமக்கென்று ஒரு கூட்டம் ஜனத்தை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, இது எதன் அடிப்படையில்? ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் he has chosen? மதத்தின் அடிப்படையிலா, இல்லை நம்மளுடைய ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டியை வைத்தா? இன்னைக்கு உலகத்தில் உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள் இருக்குது, நாடுகள், தேசங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டின் தேசத்தினுடைய குடியுரிமை பெறுறதுக்கு பல வழிகள் இருக்குது. இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கிறதற்கு பல நாடுகளுக்கு they are offering to give their citizenship, தங்களுடைய நாட்டின் பிரஜை உரிமையை, குடியுரிமையை கொடுக்கிறதற்கு பல தேசங்கள் ஆயத்தமாக இருக்குது. அதுக்கு பல வழிகள் இருக்குது. காசு இருந்தால் போதும். அழகழகான நாடுகள் இருக்குது. ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிறது, கரிபியன் ஐலண்ட்ஸில் இருக்குது, அழகழகான தேசங்கள், குட்டி குட்டி தீவுகள்லாம் இருக்குது. மனுஷ சஞ்சாரமே ரொம்ப இல்லாத நாடுகள். சில நாடுகளெல்லாம் போனீங்கன்னா 1,00,000 ஜனம் கூட இருக்க மாட்டான். அவ்வளவு இயற்கை வளங்களும் நல்ல ஒரு சூழலும் நிறைந்த ஒரு இடம், நல்ல பொருளாதார நிலையில் நல்ல வளர்ச்சியான நாடுகள். அவன் என்ன சொல்கிறான்? எங்கள் நாட்டில் வந்து கொஞ்சம் முதலீடு செய், அரசாங்கத்தில் சில காப்பீடுகள்லாம் கொண்டு போய் இந்த பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதிலெல்லாம் சில கோடிகளை நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உடனே சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவான். இல்லை அந்த நாட்டில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதுக்காக ஒரு முதலீடாக நீங்கள் ஏதாவது ஒரு பணத்தை போய் போட்டிங்கன்னா உடனே குடியுரிமை கொடுத்துருவான். இப்போ சமீபத்தில் ஏற்பட்டுருக்கிற ஒரு பொருளாதாரமாக ஒரு சரிவை நோக்கி நம்ம இந்தியா போகும்போது அநேக தொழில் முனைவோர்கள், ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் ஒரு சும்மா நாம்கே வாஸ்தேக்கு ஒரு தொழில் வச்சுருந்தாலும் நிறைய பேர் தங்களுடைய எதிர்காலத்துக்காக, தங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வேற நாட்டுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு படிக்கிறதுக்காக போகிற எந்த குழந்தையும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வரணும்னு ஆசைப்படுறதே இல்லை, பயப்படுது இது உள்ளே வர்றதுக்கு. அப்போது காசு இருந்தால் அங்கே போகலாம், காசு இருந்தால் எங்கே போகலாம், காசு இருந்தால் அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம், காசு இருந்தால் ஆஸ்திரேலியாவில் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். பரலோக ராஜ்யத்தின் சிட்டிசன்ஷிப் எப்படி வாங்குறது? ஆண்டவர் சொல்கிறாரு,
இலவசமாய் அது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்துக்கென்று ஒரு கூட்டம் ஜனத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின் படி. ரோமர் 11 வாசிக்கிறோம், 5:6. கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி இக்காலத்திலேயும் தேவன் ஒரு கூட்டம் ஜனத்தை தம்முடைய ராஜ்யத்துக்கு என்று தேவன் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ தேவன் ஏற்படுத்தின இந்த மீட்பின் கிரியையை, அவர் செய்து முடித்த கிரியையை, அதில் துளி கூட நீங்களும் நான் என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. செய்யறதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களும் அல்ல. அப்போ பலி செலுத்தப்படுகிற ஆடு என்பது கண்டதெல்லாம் எடுக்க முடியாது. அது பரிசுத்தமானதாக இருக்கணும், பிழையற்றதாக இருக்கணும், பழுதற்றதாக இருக்கணும். இப்போ நான் கேட்குறேன், இந்த உலகத்தில் ஆதாம் முதல் இன்னைய வரைக்கும் எவ்வளோ மனுஷன் பிறந்திருக்கிறான். இந்த கேட்டகரிக்கு யார் தகுதி உள்ளவன் சொல்லுங்க? பழுதற்றது, பிழையற்றது, சுத்தமானது. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, கூட்டு போய் பலி கொடுத்துடலாம். கொடுக்கவே முடியாது, கொடுக்கவே முடியாது. அந்த நிலைக்கு தகுதி உள்ளவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்போ ரோமர் 9:32-33 அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? எண்ணத்தினாலெனில் அவர்கள் விசுவாசத்தினாலே அவைகளை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அவர் அதை என்ன செய்யவில்லை? அடையவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து மீட்பின் கிரியை நிறைவேற்றுகிறதுக்காக இந்த பூமியில் வெளிப்பட்டு அவரே தன்னை மீட்பராக இந்த உலகத்துக்கு சொல்ல வர்றாரு. சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்த யோவான் ஸ்நானகன்னு சொல்கிறான், இவருக்காக தான் வழியை ஆயத்த பண்ண வந்தேன், இனி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஏன்னா இல்லை, இவரை ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா இவர் தான் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணால் அவரை ஃபாலோ பண்ணதை விட்டுட்டு திரும்பவும் நான் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நான் அது பண்ணுவேனாக்கும், நான் இது பண்ணுவேனாக்கும், நான் ஒர்த்தலாமியத்தில் வெந்தயத்தில் தசமமாக கொடுப்பனாக்கும், அதை பண்ணுவேனாக்கும், இதை பண்ணுவேனாக்குன்னு இருக்கிறான். மகா பரிசுத்த ஸ்தலம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்துகிற வரைக்கும் மூடப்பட்டதாயிருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தின போது மூடப்பட்ட திரை திறக்கப்படவில்லை, கிழிக்கப்பட்டது. இட் வாஸ் டோல்ட். why? திறக்கப்பட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? மறுபடியும் அது என்ன பண்ணணும்? மூடப்படணும். ஒரு விஷயம் மூடப்பட்டிருந்தால் அது மறுபடியும் என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். அப்போ மூடுவதும் திறப்பதும் என்பது ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு செயல். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின போது மூடி இருந்த திரையை அவர் நீக்குகிறவராக அல்ல, மூடி இருந்த திரையை கிழித்தார். கிழித்தார்னு அர்த்தம் என்ன? இது இனிமேல் தேவையே இல்லை, திறந்தது திறந்தது தான். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கர்த்தர் நமக்காக என்ன செய்தார்? உண்டு பண்ணினார். காரணம், அது ஒரு விலையேற பெற்ற ஒரு பலி. அப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தெய்வத்தை அடையணும்னு ஒருத்தர் முயற்சி எடுத்தான்னு வைங்களேன், அவன் முயற்சி டோட்டல் வேஸ்டாக போய்விடும். அப்போ ரோமருக்கு நிருபம் 9வது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? 32வது வசனம், எண்ணத்தினேனில் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்னவா மாறிட்டாரு? இடறுகிறதற்கான கண்மலை, இடுகிறதற்கான ஒரு கல். பாருங்க, ஒரு சில நேரங்களில் பரிகாரமே ஒரு மனுஷனுக்கு இடர்லாம் மாறிடும். ஏன்னா பரிகாரத்து மேலே என்ன இல்லாமல் போகும்போது, விசுவாசம் இல்லாமல் போகும்போது. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு அது கண்மலை, ஆனால் விசுவாசியாதுகிறவனுக்கு இடறுகிற கல்லாக என்ன செய்துங்க? மாடுகிறது. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இதோ இடறுகிறதற்கான கல்லையும் தவறுகிறதற்கான கல்லையும் நான் எங்கே வைக்கிறேன்? சீயோனில் வைக்கிறேன். அப்போ நிறைய பேர் அன்னைக்கு வந்து சொல்லுவான், ஐயோ இந்த கல்லால் இடர்னு, அந்த கல்லால் தான் நான் இடறி கீழே விழுந்தேன், இந்த கல்லில் இடறி தான் பல்லு போச்சு, வாய் போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு கூட்டம் ஜடம் வந்து சொல்லும், இந்த கல்லால் தான்டா கீழே விழுந்தேன், நாங்கள் எந்திரிச்சு நிற்கிறோம். உடஞ்ச கை இன்னைக்கு நல்லா வேலை செய்யுது, உடஞ்ச கால் எங்களுக்கு நல்லா செயல்படுது, உடஞ்சி போன முகம் இன்னைக்கு சரியாக இருக்குது, சிதைந்து போன எங்கள் வாழ்க்கை சீர்பட்டு இருக்கிறது. உனக்கு எப்படி அந்த கல்லால் மோடுது? காரணம், நீ அந்த கல்லை நம்புவதற்கு பதிலாக நீ அந்த கல்லு மேலே என்ன செய்த? மோதன. வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேலே மோதுகிறவன்
நொறுங்கி போவான். அப்ப இயேசு கிறிஸ்து என்கிற கன்மலையை நம்புகிறவனுக்கு மீட்பு உண்டு, மோதுகிறவனுக்கு நாசம் உண்டு, அழிவு உண்டு, நரகம் உண்டு. ஒரே கல் எப்படி ஹேண்டில் பண்றவங்க நம்ம கிட்ட இருக்குது. அப்போ இவ்வளவு பெரிய மீட்பின் கிரியையை செய்து இலவசமாய் தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? இப்போ இனிமேல் நாம் என்ன பண்ண ஆரம்பிக்கணுமா? நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன்? இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் செய்த அவருடைய மீட்பின் கிரியை தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய கிரியைகளுக்கான ஒரு மாஸ்டர் பீஸ். அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் சொல்றத? நாம் செய்ய வேண்டிய அத்தனை நற்கிரியைகளுக்கும் ஒரு மேலான ஒரு மாதிரி, மேலான ஒரு உதாரணமாக தேவன் எதை செய்தாருங்க? அப்போ மீட்பின் திட்டத்தின் கிரியை நிறைவேற்றினது எப்படி? யாருக்காக நிறைவேற்றினார்? எதுக்காக நிறைவேற்றினார்? பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவர்களுக்கும் ஆண்டவர் செய்தார். அதில் தான் என்ன வெளிப்பட்டது? கிறிஸ்துவினுடைய அன்பு வெளிப்பட்டது. The God's love was revealed. அப்போ நற்கிரியைகளை செய்கிற நாம என்ன பண்ணோம்? நமக்கு கை கொடுக்குறவனுக்கே கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை நேசிக்கிறவனே நேசிக்கிறோம். வேத வசனம் அதை தான் நமக்கு சொல்லுது. உங்களை நேசிக்கிறவர்களே நீங்கள் மறுபடியும் நேசிச்சா அதனால என்ன பிரயோஜனம்? என்ன? பாவிகளும் ஆயக்காரர் எல்லாரும் அதை தானே செய்கிறாங்க. நீ எந்த விதத்தில் விசேஷமானவன்? அதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. அப்போ மீட்பின் திட்டத்தின் மூலமாய் துரோகியாயிருந்த உன்னை, பாவியாயிருந்த உன்னை, எதற்கு தகுதி இல்லாத உன்னை நான் ரட்சித்து மீட்டு காப்பாற்றி உன்னை உன் பிள்ளையாய் மாற்றி உன்னை நீதிமான் ஆக்கி எனக்கு ஈக்குவலான ஒரு சுதந்திரத்தில் உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சு எப்படி என்னுடைய அன்பின் கிரியை நான் வெளிப்படுத்தினோ அது போலத்த கிரியையை இந்த பூமியில நீ நற்கிரியையாக எனக்காக செய்யும்படி உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் வாசித்த அந்த கீவேர்டு எபேசியர் உள்ள வசனத்துக்கு நான் மறுபடியும் வருவோம். அது ஒரு தடவை வாசித்துருவோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து என்ன வாசிக்கிறோம்? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது என்னால் உண்டானதல்ல, கிரியைகளினாலே உண்டானது. அப்போ மீட்பின் திட்டம் என்கிற ஒரு விஷயம், மீட்பின்கான காரியம் என்கிற ஒரு விஷயத்தில் ஆண்டவர் 90% செஞ்சாருங்க, நான் ஒரு 10% செஞ்சேன். இல்லை அவர் ஒரு 50 பண்ணார், நான் ஒரு 50 பண்ணேன். அவர் ஒரு 75 பண்ணார், நான் ஒரு 25 பண்ணேன். அப்படின்னு ஒரு ஷேரிங்கில் பண்ணோன்னா நம்ம என்ன சொல்ல ஆரம்பிப்போம்? ஆண்டவரே நான் பெற்றிருக்கிற மீட்பு உம்மால மாத்திரமல்ல, அதில் என் பங்கும் கொஞ்சம் இருக்குது நம்ம சொல்ல முடியும். ஆண்டவர் பார்த்தார், இந்த மீட்பின் திட்டம் என்கிற ஒன்றிலே உன்னுடைய பங்கு என்பது 0.000001 கூட கிடையாதுயா. அத்தனையையும் 100க்கு 100% நான் ஒருவனே செய்து முடித்தேன். நீ செய்ய வேண்டியது விசுவாசம் ஒண்ணுதான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மீட்பின் கிரியையின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நீ, மீட்பை பெற்றிருக்கிற நீ, உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன்னா சிருஷ்டித்திருக்கிறேன். எப்படி சிருஷ்டித்திருக்கிறேன்? உள்ளான மனுஷன்ல ஒரு புது மனுஷனா சிருஷ்டித்திருக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன சிருஷ்டி? புது சிருஷ்டியா இருக்கிறான். He is a new creature. Why he is a new creature? To do a good deeds for God. அப்ப கிறிஸ்துவினுடைய பிரதிபலிப்பாய் அவன் இந்த பூமியில இருந்து கிறிஸ்துவுக்கேற்ற நற்கிரியைகளை செய்து கிறிஸ்துவனுடைய சுபாவத்தையும் தன்மையையும் அன்பையும் இந்த பூமியில வெளிப்படுத்த வேண்டியதற்காக தான் கர்த்தர் அவனை தெரிந்து கொடுக்கிறார். அப்போ கிரியை செய்வதின் முதல் நிலை மீட்பின் கிரியை. அது யார் செய்து முடித்தா? தேவனே செய்து முடித்தார். அதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க 2வது நிலையில செய்யணும். என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டுமா? நற்கிரியைகளை செய்யணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுது என்ன செய்ய வேண்டுமா? பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அப்படி அப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் கிறிஸ்துவுக்கேற்ற கிரியையில நாம் என்ன செய்யணுமா? நாளுக்கு நாள் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
அப்போ வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனமும் 15வது வசனத்தையும் 10வது அதிகாரம் 11வது வசனமும் 2 கொரிந்தியர் 11-15 2 வசனங்களை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10-11 என்ன சொல்லுகிறது? அப்படி சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும் போதும் கிரியையிலும் இருப்போம் என்று. அப்போ எது ரொம்ப முக்கியம்? வார்த்தையா கிரியையா? நம்முடைய செயல் ரொம்ப முக்கியம். அப்போ பிசாசும் கிரியை செய்கிறான். ஆனால் அது ஊழியக்காரனுடைய நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ 2 கொரிந்தியர் 11-15 என்ன சொல்கிறாரு? ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை. அப்போ பிசாசுக்கு யார் இருக்கிறா? ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் பிசாசுக்கு ஊழியக்காரங்கன்னு சொல்கிறதுனால உடனே அவங்க வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, வேறு ஏதோ புக்கு வச்சுருப்பாங்களா நீ நினைக்கக்கூடாது. இதே புக்கில் தான் வருவாங்க. ஆனால் அவங்க பிசாசின் ஊழியக்காரர்களாய் இருந்து கொண்டு எந்த வேஷத்துக்குள்ளே இருப்பாங்க? நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்துக்குள்ளே இருந்து தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செய்வார்கள். அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுடையதாக இருக்கும். அப்போ அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். அப்போது மீட்பின் திட்டத்திலே தேவன் நிறைவேற்றி முடிச்சிட்டார் கிரியை. இப்போது நாம் தேவனுக்காக நடப்பிக்க வேண்டிய கிரியையில் 4 நிலைகள் இருக்குது. தேர் ஆர் 4 ஸ்டேஜஸ். அதில் முதல் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவனுக்காக நடப்பிக்கிற கிரியை என்னது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, நாம் தேவனுக்காக நடப்பிக்கும் நற்கிரியினுடைய முதல் நிலை அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே என்ன செய்யுங்கள்? கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் என்ன செய்திருக்கிறார்? முத்தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணணும்? ஒரு பெரிய லிஸ்ட் அடித்து கையில் கொடுத்தாரா? ஆண்டவர் சொன்ன முதல் காரியம் என்னடா, எனக்காக கிரியை நடப்பீங்கன்னு விரும்புகிறீங்களப்பா, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1 என்ன சொல்கிறாரு? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. முதல்ல தேவனுக்கேற்ற நற்கிரியைகளினுடைய ஆரம்ப புள்ளி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நமக்காக நற்கிரியைகளை செய்து முடித்தவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தில் ஆரம்பிக்குது. அப்போது அந்த விசுவாசம் தான் அடிப்படை. அதுதான் எல்கேஜி பாடம், அதுதான் அடிப்படை, அதுதான் ஆரம்ப புள்ளி, அதுதான் ஆரம்ப நிலை. இந்த ஆரம்ப நிலையாகிய ஒரு கிரியையே ஒரு மனுஷனுக்குள்ளே சரியா இல்லாமல் அவன் வேற என்னெல்லாம் செஞ்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் வேற எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் சில நல்ல காரியங்களை செய்கிறவங்க இருக்கிறாங்க உலகத்தில். அவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சன்மார்க்கர்கள். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் துன்மார்க்கனை மாத்திரம் அல்ல. இப்போ உலகத்தில் கூட பொது வாழ்க்கையில் எவ்வளோ மனுஷர்கள் நல்ல காரியங்கள்லாம் செய்வாங்க. ஒரு நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. திடீர்னு ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் சம்பவிச்சிச்சின்னு வைங்களேன், உடனே எல்லாரும் பண்ணுற கருத்து என்னன்னா, எல்லாரும் எவ்வளோ தப்பெல்லாம் பண்ணுறான், அவன்லாம் உயிரோடு இருக்கிறானே, இவ்வளோ நல்லது பண்ணவர் இப்படி டப்புன்னு என்ன செஞ்சிட்டாரே, போயிட்டாரே. அப்போ அவங்களுடைய கம்பேரிசன். துன்மார்க்கனே உயிரோடு இருக்கிறான், அப்போ சன்மார்க்க நெறி கொண்டவன் ஏன் போனான்? ஆனால் வேதவசனம் சன்மார்க்கனை என்ன கேட்டகரியில் வச்சிருக்குதுன்னா, துன்மார்க்கனுக்கு ஈக்குவலாக தான் வச்சிருக்குது. துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் தேவன் எங்கே தள்ளுவாராம்? அப்போ சரி, நீதிமானுக்கு பரலோகம் உண்டு, துன்மார்க்கனுக்கு நரகம் உண்டு. சன்மார்க்கனுக்கு ஏதாவது ஒரு மிடில் ஒரு பிளேஸ் கொடுக்கக்கூடாதா? ஒரு தேர்ட் கேட்டகரி பிளேஸாவது கொடுத்து, சரி ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஏதோ நல்லதுக்கு சில காரியங்கள்லாம் பண்ண, அவனுக்காக அதனால் உன்னை இதை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாரா? வேதவசனம் சொல்லுகிறது, சன்மார்க்கர் செய்யக்கூடிய நல்ல கிரியைகளுக்கெல்லாம் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. எங்கே தீர்ந்தாயிற்று? இந்த உலகத்திலே தீர்ந்தாயிற்று. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தோடு கூட நாம் செய்கிற நற்கிரியைகளுக்கு பூமியிலும் பலன் உண்டு, எங்கேயும் பலன் உண்டு, பரலோகத்திலும் பலன் உண்டு. இதுதான் சன்மார்க்கனுக்கு கிடைக்கிற ரிவார்டுக்கும் நீதிமானுக்கு கிடைக்கிற ரிவார்டுக்குள்ள கம்பேரிசன். இதுதான் சன்மார்க்கனுடைய காரியம் இங்கேயோடு முடிஞ்சு போதும்.
அப்போ சன்மார்க்கன் எவ்வளவு நல்லவனாக, நேர்மையானவனாக, நல்லவனாக, ஒரு பொய் சொல்ல மாட்டாருங்க, திருட மாட்டாருங்க, ரொம்ப நல்லவருங்கன்னு சமுதாயத்தினால எல்லாராலும் புகழப்படுகிறவர்களாக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை ஒரு மனுஷன் அடையலைன்னா he will never come to the kingdom of God. அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் மாத்திரமே அவனுக்கு உண்டு. எனக்கு தெரிந்த நண்பர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப நேர்மையான மக்கள், பழகுறதுக்கு ரொம்ப நேர்மையான மக்கள், நல்ல ஜனங்கள். ஆனால் என்ன பிரயோஜனம்? அவர்களுக்கும் என்ன தேவை? தேவனுடைய ரட்சிப்பு தேவையா இருக்கிறது. அப்போ அடிப்படை எதில் ஸ்டார்ட் ஆகுது? தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம். இதுதான் நம்ம தேவனுக்காக நடப்பிக்கிற கிரியையில போது. அப்போ என்ன விசுவாசம்னா, கர்த்தர் சிலுவையில் செய்து முடித்த அவருடைய மீட்பின் கிரியையை நம்புவதும், அதை நம்புவதன் மூலமாக நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்பதும், அந்த நீதிமான் என்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறதுனால நான் அவருக்காக நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று நம்புவது இருக்குது பாருங்க. இதுதான் அந்த நற்கிரியையினுடைய ஆரம்ப புள்ளி. ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகிரிப்பா ராஜா கிட்ட பவுல் சொன்ன ஒரு வார்த்தைகளை உங்களுக்காக ஞாபகம் மூட்ட விரும்புகிறேன். இதுக்கு இணையான வார்த்தையை தான் அன்னைக்கு யோவானும் தன்னிடத்தில் ஞானசானம் பெற வருகிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அப்பொழுது அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு என்ன இல்லை கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமுள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்களுக்கு தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும், என்னவும் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும், அடுத்த வார்த்தை என்னது? மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும். அப்போ ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வர்றான்னா யார் வர முடியும்? மனம் திரும்புகிறவன். எதிலிருந்து மனம் திரும்புகிறவன்? பாவி என்கிற நிலையிலிருந்து மனம் திரும்புகிறவன், தன்னை பாவி என்று உணர்ந்து வருகிறவன் தான் யாரிடத்தில் வர முடியுங்க? இயேசு கிறிஸ்து. இப்போ நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மதத்துக்காக வர்றாங்க, மத அடையாளத்துக்காக வராங்க, சமூக பாதுகாப்புக்காக வராங்க, ஏதாவது வசதிக்காக வராங்க, சிலருக்கு சில விஷயங்கள் பிடிக்காததுனால வர்றாங்க. இந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஆண்டவரிடத்தில் வருது. ஆண்டவரிடத்தில் வருகிறவன் எந்த அடிப்படையில் தான் முதல்ல வரணும்? தன்னை பாவி என்று உணர்ந்து மனம் திரும்பினவனாய் தெய்வத்தினிடத்தில் வர வேண்டும். சரி, நீ மனம் திரும்பி குணப்படுறது மாத்திரமல்ல, அப்புறம் என்ன பண்ணணுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அப்போ நான் மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வந்திருக்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கையில் என்ன வரணுங்க? ஒரு மாற்றம் வரணும். அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை அப்படிங்கிறதுனுடைய முக்கிய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் தப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த தப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனை விஷயத்துக்கு நம்ம என்ன வைக்க ஆரம்பிக்கிறோம்? ஒவ்வொன்றுக்கும் புள்ளி வைக்க ஆரம்பிக்கிறோம். ஃபுல் ஸ்டாப், இதோட போதும். இது பொய் இவ்வளோ நாள் பேசுகிற பொய்யா நல்லா பேசி ஊதி தள்ளிட்டேன், இதோட நிறுத்திக்கிறேன். இந்த பொய்யை வாயை திறந்தா கட்ட வார்த்தையாக பேசுவேன், இன்னையோடு அதை நான் நிறுத்த போகிறேன். நான் பாட்டுக்கு என்னுடைய பழக்க வழக்கங்களை ரொம்ப தாறுமாறாக இருந்தேன், இன்னையோடு அதுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் நான் கெட்ட நண்பர்களை உடையவனாக இருந்தேன், அதுக்கெல்லாம் இன்றைக்கி நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். ஒரு மனுஷன் மனம் திரும்பினால் மனம் திரும்புதல் அவனுக்கு எதில் வெளிப்படணும்? ஆண்டவர் உன்னை மனம் திரும்பி இயேசுவிடத்தில் முதல்ல வந்த உடனே உனக்கிட்ட பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. அப்படியே நீ போய் கலிலேயாவுக்கும் யூதேயாவுக்கும் போய் பெரிய பிரசங்கம் பண்ணி அப்படியே அந்த ஊரே தலைகளை மாற்றணும்னு அதெல்லாம் ஆண்டவர் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. சிம்பிள், கிவ் த ஃப்ரூட் ஆஃப் ரிப்பென்டன்ஸ். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை கொஞ்சமாவது வெளிப்படணும். அப்போ சும்மா ஏதோ ஒரு வேறு சில காரண காரியங்களுக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கும் மனம் திரும்புதலினால ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கு என்ன இருக்குங்க? நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்போ மனம் திரும்புதலோடு கூட ஏற்றுக்கொண்டு வருகிறவன் பாவத்தை விடுவான், கெட்ட பழக்கங்களை விடுகிறான், விக்கிரகாராதனை விட்டு வெளியே வருகிறான், கெட்ட நண்பர்களை விட்டு வெளியே வரலாம். முதல்ல அவன் செய்கிற காரியம் என்னன்னா, நல்லா குளிக்கிறான்.
கெட்ட காரியங்கள் ஒத்தனையும் அவனை விட்டு ஒன்றை விட்டு போகுது. எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிறான். எப்பா அவன் நம்மளோட இனிமேல் பேச மாட்டானப்பா, கிட்ட வரமாட்டேங்கிறான்ப்பா, நம்மளோட இருக்க மாட்டானாப்பா, நம்ம கூப்பிட்றதுக்கெல்லாம் வரமாட்டானாப்பா. என்னப்பா அவன் கிறிஸ்தவன் ஆயிட்டானாப்பா. மாற்றம் எல்லாமே மாறுது. அவன் தேவனுக்குள் தன்னை மனம் மாறினவனாக இருக்கிறான் என்பதனுடைய நிரூபணம் அவருடைய செயல்பாடுகள் அத்தனையிலும் மாறுது. அவருடைய பேச்சு மாறிடுச்சு, நடவடிக்கை மாறிடுச்சு, கேரக்டர் மாறிடுச்சு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் மாறிடுச்சு, அவனுடைய உடை நடை பாவனை செயல்பாடு எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. இது யார் எந்த சபையும் அவனுக்கு வகுத்து கொடுக்கவில்லை. மனம் திரும்பின போது அவனுக்குள் வந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். அந்த கண்டிப்புக்கு நேராக தன் வாழ்க்கை அவன் செம்மைப்படுத்தி கொண்டு போகிறான். அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை. தட் இஸ் த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் த குட் டீட்ஸ் ஃபார் காட். தேவன் மீது வைக்கிற விசுவாசம் இரண்டாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை. அந்த கிரியையில் மூன்றாவது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் செய்த கிரியையை தானும் செய்வான். யார் செய்த கிரியையை? இயேசு கிறிஸ்து செய்த கிரியையை தானும் செய்வான். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இதை நிறைய பேர் எதுக்கு மாத்திரம் எடுத்துக்குவாங்க தெரியுமா? வெறும் அற்புதங்களுக்கு அடையாளங்களுக்கு மாத்திரம். இயேசு பேயை ஓட்டினாரு, இயேசு ஒரு சில குறிப்பிட்ட பேய்களை தான் ஓட்டினாரு, நாங்கள் ஏகப்பட்ட பேயை ஓட்டியிருக்கிறோம். உண்மை. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலம் 3.5 வருஷம் தான் அவர் ஊழியம் செய்தார். ஆனால் இந்த பூமியிலே ஆண்டவர் தாம் தெரிந்து கொள்கிற அப்போஸ்தலர்களை கொண்டு, தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதற்கேற்ற அசாத்திய பலத்தையும் சத்துவத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்ச போது அவர் உலகமெங்கிலும் சுற்றி பிரசங்கம் பண்ணல. ஆனால் இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் உலகமெங்கிலும் சுற்றி பிரசங்கம் பண்றாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மைதானே? அவர் செய்த கிரியைகளையும் செய்கிறது மாத்திரமல்ல, அதை காட்டிலும் ஜாஸ்தி செய்கிறாங்க. ஆனால் அது வெளிப்புறமாய் நாம் செய்கிற வெறும் செயல்பாடுகளுக்கு மாத்திரம் அல்லங்க, அது நம்முடைய கிரியைகளுக்கும் பொருந்தும், நம்முடைய சுபாவத்தின் நிலைக்கும் நம்முடைய கேரக்டருக்கும் அது பொருந்தும். அப்போ இயேசு கிறிஸ்து செய்த கிரியையில் வெறும் அற்புதம், பேய் ஓடுறது, செத்தவங்க உயிரோடு இருந்திருக்கு, அது மாத்திரம் தான் இருந்தது. வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அப்ப வேறு ஒருவரும் செய்யாத கிரியையை அவர்களுக்குள்ளே ஆண்டவர் குறித்து சொல்றாரு ஒரு வசனம், வேறு ஒருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனே ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். இயேசுவை காண்டவன் யாரையும் சேர்த்து கண்டானா? என்னையும் பிதாவையும் கண்டிருக்கிறான். அப்போ கிறிஸ்துவுக்கேற்ற கிரியைகளை ஒரு மனுஷன் செய்யும்போது என்ன நடக்குது? ரோமர் 2வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு தேவன் என்ன கொடுப்பாராம்? நித்திய ஜீவனை அளிப்பார். அப்போ நம்முடைய நற்கிரியைகள் எதில் ஆரம்பிக்குது? முதலாவது தேவன் மீது வைக்கிற விசுவாசம், இரண்டாவது மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்தல், மூன்றாவது என்னன்னா அவர் எப்படி செய்தாரோ. அப்ப அவர் கிரியை எப்படி இருந்தது? சிலுவையில் நிபந்தனையற்ற அன்பு, அகாப்பே அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. அப்ப இன்னைக்கு நமக்கு அந்த நற்கிரியை நம்மளால செய்ய முடியுதா? அப்ப 7 சபைகளை ஆண்டவர் சொல்லும்போது ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற காமன் விஷயம் என்னன்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப ஒவ்வொரு சபையினுடைய கிரியையையும் ஆண்டவர் சோதித்து பார்க்கும்போது எபேசு சபையினிடத்தில் குறைபாடாக தேவன் கண்ட கிரியை என்னன்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பு அவரிடத்தில் இல்லை. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? குறை உண்டு. அப்போ இன்னைக்கு தேவனுடைய சபையில் எல்லாம் இருக்குது. பாட்டு இருக்குது, மியூசிக் இருக்குது, ஆட்டம் இருக்குது, பாட்டம் இருக்குது, காசு இருக்குது, எல்லாம் இருக்குது. என்னங்க, ஐயோ கிறிஸ்மஸ்லாம் வந்துச்சுன்னா பயங்கரமாக பண்ணுவாங்க, நிறையா எல்லாம் செய்கிறாங்கங்க, அதெல்லாம் பண்ணுறாங்கங்க, நிறைய ஊழியர்கள்லாம் தாங்குறாங்க. எல்லாம் தாங்கி என்ன பிரயோஜனம்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் சரீரத்தையே சுட்டெரிக்க கொடுத்தாலும்
காசை கொடுத்தால் மாத்திரமில்லை, எதையே கொடுத்தாலும் சரீரத்தை சுட்டரிக்கும். அன்பு எனக்குள்ளே இராவிட்டால் நான் என்ன இல்லை. அப்போது இன்றைக்கி என்ன, இன்றைக்கி சபைகளிலே செய்யப்படுகிற கிரியைகள் எல்லாம் இட் ஹஸ் பிகம் லைக் ப்ரோக்ராம்ஸ், ஒரு நிகழ்ச்சிகளாக மாறிவிட்டது. தனிப்பட்ட மக்கள், குடும்ப நிலையில் உள்ளவர்களுடைய நற்கிரிகள் என்னவா மாறிச்சு தெரியுமா? இட் ஹஸ் பிகம் எ வெர்ச்சுவல், சடங்கு மாதிரி ஆகிப்போச்சு. மாதம் பிறந்து சம்பளம் வாங்கியாச்சா, இது ஆண்டவருக்கு, இது இவனுக்கு, இது அவனுக்கு, ஏதாவது கொஞ்சத்தை எடுத்து வச்சிடணும். சில சோறாக்கும் போதெல்லாம் ஒரு புடி அரிசி எடுத்து வைப்பாங்க. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? புடி அரிசி. ஏன்னா அடுத்த மாதம் கடவுள் நிறையா சோறு கொடுப்பாருன்னு. எல்லாம் இட் ஹஸ் பிகம் எ வெர்ச்சுவல். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை ஒரு சடங்காக சம்பிரதாயமாக செஞ்சு பிரயோஜனம் இல்லை, அன்பு இல்லாமல் செய்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்றைக்கி இருந்த ஆட்கள்லாம் ஒர்த்தலாமியத்தில் எதுலேயும் தசமம் வாங்க கொடுத்தவன். அம்மா அரிசி எடுத்து புடி அரிசி போடுறிய, பாயசம் காய்ச்சறதுக்கு முந்திரி பருப்பு எடுக்கும்போது ஒரு புடி போடுறது என்ன? நெய் சோறு செய்கிறதுக்கு நெய் டப்பா திறக்கும் போது அதில் ஒரு உலக்கம் எடுத்து ஊற்றி வைக்கிறதால சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன். எவ்ரிதிங் ஹஸ் பிகம் லைக் a virtuals. ஆனால் ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் வருதா, இப்போயே உட்காந்து நம்மளால் ஓட்டுருவான். உனக்கு 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 நான் அந்த வார்த்தை சொல்ல தப்பாக நினைக்கிறேன். உனக்கு வேறு நாளே கிடையாதா உனக்கு செய்கிறதுக்கு? ரோடெல்லாம் ஜோராக்கி போடுறது, எருதியாக பண்ணுறது, என்னென்னா நற்கிரியைகளை செய்கிறாராம். நற்கிரியைகள் செய்கிறதுக்கு நாளோ நட்சத்திரமோ கிடையாதுயா. நீ சுவாசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் உன்னை எந்த இடத்தில், எந்த புள்ளியில், என்ன நோக்கத்துக்காக, பர்பஸ்க்காக வைத்திருக்கிறாரோ அதை உன்னுடைய சிந்தையில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு, ஆவியானவருடைய எப்படி சொல்கிறது, அந்த ஃப்ரீக்வன்சின்னு வாங்க. இப்போ இங்கே வைஃபை இருக்குது, அதனுடைய ஃப்ரீக்வன்சிக்கு எது கனெக்ட் ஆகுது? இப்போ அங்கே இருக்கிற ஒரு டவர் இருக்குது, செல்ஃபோன் டவர், அதனுடைய ஃப்ரீக்வன்சி எதில் கேட்சப் ஆகுது? உங்களுடைய செல்ஃபோனில் கேட்சப் ஆகுது. இப்போ இங்கே கூடிய ஒலி அலைகளும் ஒளி அலைகளும் இங்கே போயிட்டுருக்குது. ஏன் டிவியில் போட்ட படத்துக்குன்னு வருது? எப்படி வருது? அதுக்குள்ளே இருக்கிற சின்ன டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒளி அலைகளை அது என்ன பண்ணுதுங்க, டப்புன்னு கேப்சர் பண்ணுது. அப்போது இன்றைக்கி உலகத்தில் ஒலி அலையை கேப்சர் பண்ணுறதுக்கு, வைஃபை வேவ்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு, செல்ஃபோனுடைய காந்த அலையை கேப்சர் பண்ணுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவருடைய ஃப்ரீக்குவன்சியை நீ கேப்சர் பண்ணுறதுக்கு உனக்குள்ளே என்ன இருக்குது? ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறத சென்சிட்டிவிட்டி தான் உனக்கு தேவை. அது இருந்ததுன்னா டப்புன்னு பிடிச்சிக்கும். அப்படி பண்ணுறவன் என்ன பண்ணுவானா, தேவ சித்தத்தை அறிந்து, தேவ நோக்கத்தை அறிந்து, அன்றைக்கு என்ன செய்யணுமோ அதை தேவ சித்தத்தின்படி செய்வான். He won't do the good things, deeds as a virtual. He will do the good deeds according to the perfect will of God. தேவனுடைய பரிபூரண சித்தத்தின்படி. நான் சொல்றது புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஆகவேதான் வேதவசனம் சொல்லுது, தூத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், விசுவாசத்தினால் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். விசுவாசத்தில் ஆரோக்கியம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எது தேவனுக்கேற்ற கிரியை, எது தேவனுக்கேற்ற கிரியை அல்ல என்கிறதை சரியாய் நிதானித்து நிற்கிற ஒரு நிலை தான் என்னதுங்க விசுவாசத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறது. சொல்லிட்டு சொல்கிறாரு, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும், அசுத்தமாக இருக்கிறவனுக்கு. ஆமாம், ஒரு ஸ்திரீயானவள் நளதம் என்னும் பரிமள தைலத்தை எடுத்துட்டு வந்து இயேசுவுடைய சிரசில் ஊற்றி தன் தலைமயிரினாலே துடைத்து அவருடைய பாதங்களை ஓயாமல் முத்தமிட்டாள். அவள் செய்த நற்கிரியை சுத்தம் இல்லாதவனுக்கு கெட்ட கிரியா இருந்தது. இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. ஆனால் சுத்தமுள்ள ஒரே ஒருத்தருக்கு தான் அது கரெக்டாக பட்டுச்சு. சுத்தமில்லாதவன் தன்னுடைய கெட்ட இருதயத்தில் என்ன என்றாங்கிறத அறிந்து கொண்ட ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தில் தப்பாக நினைக்கிறீங்கப்பா, இவள் என்னிடத்தில் என்ன செய்திருக்கிறாள், நற்கிரி, அதான் தேவ சித்தத்தின்படி செய்து.
அப்போ விசுவாசத்தினாலே சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் அசுத்தமாயிருக்கும், ஒன்றுமே சுத்தமாயிராது. காரணம் என்ன தெரியுங்களா? ஆமாம், புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்குது. நீங்கள் எதை சொன்னீங்கனாலும் இது எதுக்கு, இதை பண்ணணுமா, இதை பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? கூட்டம் முடிஞ்ச உடனே சோறு போடணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா பைபிளில்? அப்படியே உனக்கு சோறு போட்டாலும் உனக்கு பிரியாணியே போடணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? என்னையா பேசுகிறோம்? அப்போ இந்த புத்தியும் இதுவும் மந்தகாரப்பட்டதுக்கு இது அப்படியே அந்த பரிசேர் சதிசேர் மாதிரி ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இப்படியே பார்த்துட்டே இருக்கும். அது சரியில்லை, இது சரியில்லை, இது ஓட்டை, இது சொட்டை, இது நொட்டைன்னுக்கிட்டு இருப்பான். காரணம், இவன் கண்ணாடி ஃபுல்லாக தூசி படிச்சிருக்கிறதுனால இவன் கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாமே தூசியாக தான் தெரியும். கண்ணாடியை கழட்டிட்டு முதல்ல என்ன செய்ய, துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு பாரு, பார்க்குறதெல்லாம் உனக்கு தெளிவாக தெரியும். முதல்ல உன் மனசாட்சி சுத்தமாக இருக்கணும், உன் இருதயத்தின் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும். நானே சில நற்கிரியைகளை ஆண்டவருடைய சித்தத்தின்படி, நீங்கள் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, அப்பால போ சாத்தானே இயேசுவின் நாமத்தினால. வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியையினாலும் மறுதலிக்கிறார்கள், அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அடுத்து 4வது நிலை, தட் இஸ் த ஃபைனல். முதல் நிலை விசுவாசம், 2வது நிலை மனம் திரும்புதல் கேட்ட கிரியை, 3வது நிலை அவர் செய்தபடியே நானும் செய்ய வேண்டும். 4வது நிலை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் பரிபூரணத்தின் நிலை. நம்முடைய நற்கிரியைகளினுடைய பரிபூரணத்தின் நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பினால் செய்கிற கிரியை தான் உதவும். வாசிப்போம். கலாத்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. எதனால தான் உதவும்? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அப்போ ஒருத்தருக்கு விசுவாசம் இருக்குது, ஒருத்தன்கிட்ட விசுவாசமும் கிரியை இருக்குது, ஒருத்தர்கிட்ட விசுவாசம் கிரியை அன்பு 3 இருக்குது. இது எது கிரேட்டு? ஹலோ, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். அப்ப விசுவாசம் கிரியை இருந்தா மாத்திரம் எல்லாம் கரெக்ட் ஆயிடுமா? விசுவாசம் இருந்தாலும் கிரியை இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் 1 கொரிந்தியர் 13 என்ன சொல்லுது? ஒன்றும் இல்லைங்குது. அப்போ விசுவாசம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? கிரியை இருக்கும். மெய்யாகவே தேவனுக்காக நடப்பிக்கிற கிரியா இருந்தால் அதில் என்ன இருக்குங்க? தேவ அன்பு இருக்கும். இது 3மே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, ஒரு முக்காலிக்கு இருக்கிற 3 கால்களை போல விசுவாசமும் கிரியையும் அன்பு 3ம் இணைந்த ஒரு நிலையில் உள்ள செயல்பாடு தான் தேவனுக்காக செய்கிற நற்கிரியைகளினுடைய பூரண வெளிப்பாடு. தட் இஸ் த பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ் ஆஃப் த குட் டீட்ஸ் ஃபார் காட். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை செய்யும் போது எபேரியர் 6:10 சொல்லுகிறார், உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்காக செய்கிறதிலும் செய்து வருகிறதும் தமது நாமத்துக்காக காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து போகிறதற்கு தேவன் என்ன உள்ளவர் அல்ல. இப்போ நிறைய பேர் எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. சில பேருக்கு விசுவாசம் இருக்கும், கிரியை இருக்கு, ஆனால் என்ன இருக்காது? இருக்காது. சரி, நான் தாகமாக இருக்கிற ஒருத்தனுக்கு தண்ணி கொடுக்கணும். அப்போது தண்ணி கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியுது, அது விசுவாசம். இப்போ தண்ணி கொடுக்கணும்னு பிரயாசம் பண்ண, குடிச்சிட்டு போ அப்படின்னு கொடுத்தேன்னு வைங்க, சோழி முடிஞ்சு போச்சு. கொடுக்கறது எப்படி கொடுக்கணும்? சகலமும், வேதம் சொல்லுகிறது, சகலமும் அன்போடு கூட. சில வீட்டில் பொம்பளை மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, ஆக்கி போட்டுட்டேன், தூக்கி எங்கே போட்ட நீ? அதாவது என்னத்தையா செய்யணும், செஞ்சு அவங்க தூக்கி போட்டாங்களாம். போய் தின்னுங்க, எடுத்து தின்னுங்க. அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட தோணுன்னு நினைக்கிறீங்க.
ஆனால் அன்போடு செய்கிற சாப்பாடு என்ன பண்ணுன்னா, செஞ்சது மாத்திரமல்ல, அது செய்யும்போதே அதில் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு செய்யும்போது அந்த ஆகாரத்திலே ஒரு ருசியும் அதனுடைய குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பரிமாறுறதில் அந்த அன்பு இன்னும் கூடுதலாக கொடுக்கப்படும். அதான் பவுல் யாக்கோபு எழுதுகிறாரு, தேவன் ஒருவர் உண்டென்று எதுவும் நடுங்குதான், பிசாசுகளை விசுவாசித்து நடங்குது. அப்போ உனக்கு எனக்கு என்னப்பா வித்தியாசம்? உன் விசுவாசத்துக்கு என் விசுவாசத்துக்கு என்ன வித்தியாசம்? அப்போ நான் என்ன செய்யணும்? இப்போ பிசாசு கூட சில நல்ல காரியம் செய்கிற மாதிரி செய்யுது. அது சொல்லுது இல்லையா, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அவைகளை கொடுக்கிறேன். சொல்லுதா சொல்லலையா? சொல்லுது, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்குறேன். அப்போ கொடுக்குற பண்பு எதுக்கு இருக்குது? ஆனால் அது தேவ அன்புலையா கொடுக்குது? அது என்ன சொல்லி என்ன விதமான டீலில், ஒரு ஒப்பந்தத்தில் அது செய்து தெரியுங்களா? நீ என்னை விழுந்து பணிந்து கொண்டால். அப்போ ஆண்டவருக்கு நமக்கு உள்ள டீல் என்ன? அவர் என்ன பணிந்து கொண்டாதான் தருவேன்லாம் சொல்லலை, நீ என்னை விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் கிடைக்கும். அதுதான் பிசாசுக்கும் தெய்வத்துக்குள்ள வித்தியாசம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், 1 யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனம், ஒருவன் உலக ஆஸ்தி உடையவனாக இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டிருப்பது எப்படி? அடுத்த வசனத்தில் சொல்றார், பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினால் என்ன பண்ண கடவோம். நம்ம அடிக்கடி ஃபோன் பேசும்போது செய்கிற ஒரு பெரிய பச்சை போய் என்ன தெரியுமா சொல்லிடுறேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி நீ ஜோம் பண்ணிக்கிறேன். உண்மையிலே பண்ணுறீங்க? சும்மா அதாவது பேசுகிறவங்ககிட்ட ஏதாவது பேசணும். சிலர் எனக்கெல்லாம் பேசும்போது டிஃபால்ட்டாக ஒரு 4 விஷயம் வச்சுருப்பான். ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டி எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அவ்வளோதான். ஜோம் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு காலையில் அவன் சாதாரணமாக ஜெபமே பண்ணியிருக்க மாட்டான். ஐயா யோசிங்க ஐயா, தேவனுக்காக நாம் செய்ய வேண்டிய கிரியைகளினுடைய 2 நிலைகள் இருக்கிறது. ஒன்று தேவன் நமக்காக செய்து முடித்த மீட்பு நிலை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எனக்காக செய்ய வேண்டிய நற்கிரியை செய்யணும்னா முதல்ல நான் உனக்காக செய்த மீட்பின் கிரியை கொஞ்சம் கவனிச்சுப்பார். அது எப்படி செஞ்ச, என்ன நிலையில் செஞ்ச, யாருக்காக செஞ்ச, எப்படிப்பட்டது நிலையில் செஞ்ச, எந்த மனதோடு செஞ்ச, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பார்த்தன்னா நீ செய்ய வேண்டிய நற்கிரியைகளுக்கான நல்ல பதில்கள் எதுலேருந்து கிடைக்கும்? அதுலேருந்து கிடைக்கும். அப்போது நாம் டேமனுக்காக நற்கிரியைகள் செய்கிறதுன்றது உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கிறதுலாம் கிடையாதுங்க. தேவன் நமக்கு ஏற்கனவே ஒரு சாம்பிள் அழகாக பண்ணி வச்சுட்டு போயிட்டார். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் என்ன கூர்ந்தார்? தேவன் செய்த எல்லா கிரியைகளையும் சொல்லி சொல்லிட்டே செய்யலை. சில நற்கிரியைகளெல்லாம் செஞ்சுட்டு சிலரை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னார் ஆண்டவர்? இதை ஒருவனுக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. காணா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீர் திராட்சை ரசம் ஆக்கினார, யாருக்கு மாத்திரம்தான் தெரியும்? இயேசுவுக்கும் சீஷர்களுக்கு மாத்திரம்தான். அந்த கல்யாண வீட்டில் அந்த ஒருத்தனுக்கு தெரியும். சாப்பிட்ட எல்லாரும் நல்லா டேஸ்டாக இருந்ததுன்னா, பந்தி விசாரிப்பு காரனுக்கு அது திராட்சை ரசமாக மாறி இருந்ததெல்லாம் தெரியும், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு பின்னால் யார் என்ன பண்ணாங்கன்றது யாருக்கும் தெரியாது. எவ்வளோ காரியங்களை இயேசு செய்தார், மறைமுகமாக செஞ்சார். ஆனால் மனுக்குலத்தின் மீட்புக்காக அவர் மரிக்க வேண்டிய நேரம் வந்தபோது அரை நிர்வாண கோலமாய் சிலுவையில் தொங்கினார். எல்லாரும் காணும்படி செய்தார். ஏன் தெரியுமா? இனி தம்மை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாவரும் செய்யக்கூடிய நற்கிரியைகள் எல்லாம் இது போலத்ததாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் செய்த ஒரு மாதிரி. அதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி மாதிரியை பின்வைத்து போனார். அப்போ பாவிகளும் துரோகிகளும் அக்கிரமக்காரருமாய் இருந்த உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்த மீட்பின் பரிகார திட்டம்தான் அந்த மீட்பின் திட்டம். அந்த திட்டத்தை கொஞ்சம் அவர் எப்படி செய்தார், என்ன நிலையில் செஞ்சார், யாருக்காக செஞ்சார், என்ன மனதோடு செஞ்சார், எப்படிப்பட்ட நோக்கத்தோடு செஞ்சார் என்கிறதெல்லாம் யோசித்து செய்தார்னா நாம் செய்கிற நற்கிரியைகளில் ஒரு குவாலிட்டி இருக்கும், அதில் ஒரு தெய்வீகமும் இருக்கும்.
இல்லைன்னா உலகத்தான் செய்கிற மாதிரி ஒரு கடமையாக வெர்ச்சுவலாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அதனால் ஒரு பெரிய பலன் நமக்கு ஒன்றும் நித்திய ஜீவனில் இல்லை. அதனால தான் 1 கொரிந்தியர் 13 எழுதினார், எது இருந்தாலும் எது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைன்ட்டார், அன்பு இல்லைன்னா வேஸ்ட்டுன்ட்டார். அப்போ இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க, அதாவது எபிரேயரில் அப்போஸ்தலன் எழுதும்போது பிரயாசம்னு எழுதல, அன்பின் பிரயாசத்தை மறந்து போகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அப்போ ஆண்டவர் 7 சபைகளை பார்க்கும்போதும் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் கீழே. அப்போது தேவன் மீது வைக்கிற விசுவாசத்தினால் அன்போடு நடக்கப்படுகிற அத்தனை கிரியைகளுக்கும் தேவன் என்ன கொண்டு வருகிறார்? God brings a reward. என்ன கொண்டு வராரு? ரிவார்டு. அப்போ ரிவார்டுனா என்ன? நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய கௌரவ நிலை அது. அப்போ தேவனால் கௌரவிக்கப்பட்டு நம்மளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நம்மளை மறந்து போயிடுவாங்க. நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. உதவி செஞ்சால் ஒரு 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 கர்ட்டசி அக்னாலஜ் பண்ணணும், இல்லை ஒரு ஃபோன் பண்ணி இது மாதிரி நீங்கள் ஒரு நன்மையை செய்தீங்க, அதை நான் பெற்றுக்கொண்டேன், ரொம்ப நன்றி, ஏதாவது சொல்லணும், எல்லாம் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம். இன்றைக்கி ஜனங்கள் தங்களுடைய அக்னாலஜ்மெண்ட்டை, தங்களுடைய நன்றி அறிதலை தெரிவிக்கிறதுக்கு சுலபமான வழிகள் 1008 வழிகள் இருக்குது. அன்றைக்கெல்லாம் ஒருத்தருக்கு செய்த ஒரு நன்மைக்கு அவங்க நன்றி அறிதல் சொல்லணும்னா அன்றைக்கி ஃபோனு கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. இதுக்காக போய் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு இன்லர் லெட்டர் வாங்கிட்டு வந்து அதை கைப்பட உட்காந்து எழுதி அதுக்கு ஸ்டாம்ப் போட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு அது 3 நாள் கழித்து வந்து இவர் கிடைச்சா உண்டு, கிடைக்கலாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி உட்காந்த இடத்துலேருந்து நம்ம கையில் இருக்கிற ஒரு சின்ன ஆயுதத்தை வைத்துக்கொண்டு ஒரு மனுஷனோட அவ்வளவு துல்லியமாக ஒருவர் செய்த நன்மைக்கு நம்ம பிரதியுத்தரம் சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது. ஆனால் செய்கிறோமா? செய்கிறதில்லை. செய்யல, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நாம் செய்கிற அத்தனை கிரியைகளை தேவன் எதில் வச்சிருக்கிறாரு? கணக்கில் வச்சிருக்கிறார். செய்வதை விசுவாசத்தோடும் நற்கிரியையாய் தேவ அன்போடு கூட நாம் செய்வோமானால் நிச்சயமாய் தேவனுடைய கரத்தினால் நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஆகவே தேவன் உங்களுக்காக செய்து முடித்த கிரியை மீட்பின் கிரியை. நீங்கள் மீட்பை பெற்ற நாம் தேவனுக்காக செய்ய வேண்டிய கிரியை நற்கிரியை. அந்த கிரியையை நாம் விசுவாசத்தோடு செய்வோம், மனம் திரும்புதலோடு செய்வோம், இயேசுவை போல செய்வோம். இறுதியாக நாம் அதை தேவ அன்போடு கூட பூரணமாய் செய்து முடிப்போம். அந்த நிலையை செய்து முடிக்க கர்த்தர் தாமே நமக்கு கிருபை நல்குவாராக என்று சொல்லி என் வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். நாம் யாவரும் எழும்பி நின்று தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பாடல் வரிசையிலே 484வது பாடலின் ஒரு 2 சரணத்தை நாம் பாடி ஜெபித்து செய்தியை நாம் நிறைவு செய்வோம். ஆசையாலே பாவம் யாவும் வேறுபே என்னை அன்பாய் தேடி வந்தே ரத்தம் சிந்தி ரட்சித்தே நீசை மாபெரும் கிருபையை நான் தெய்வத்தினுடைய வசனத்தை கேட்ட அருமையான தேவ பிள்ளையே, தேவன் செய்து முடித்த மீட்பின் கிரியையில் ஒன்றையும் நீங்களும் நானும் செய்ய முடியாது.
அதை அவர் ஒருவர் தான் செய்ய முடியும். அதை அவர் செய்தார், செய்து முடித்தார், சாதித்து முடித்தார். அதை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது விசுவாசம் ஒன்றுதான். அந்த மீட்பின் கிரியையினால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனம் இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியம், தேவனுக்காக நற்கிரியைகளை செய்ய தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். அந்த கிரியையினுடைய முதல் நிலை, எனக்காக யாவை செய்து முடித்தவரிடத்தில் வைக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் என்னை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைக்கு உள்ளே கொண்டு போக வேண்டும். மூன்றாவதாக, அவர் எப்படி செய்தாரோ அதை போலவே நான் செய்ய வேண்டும். நான் செய்கிற அனைத்தும் அன்போடு கூட செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த கிரியைகள் நம்மிலே பெருகணும், நற்கிரியைகளை நம்மிலே பெருகணும். அதற்கான ஒரு ரிவார்டு அளிக்க கர்த்தர் சீக்கிரமாய் வர்றார். இதற்கு முன்பதாக அந்த நிலையிலே தங்கள் நற்கிரியைகளை செய்து தேவனுக்காக வாழ்ந்து தங்கள் ஓட்டத்தை முடித்து அவர் அளிக்கிற அந்த வெகுமதிக்காய் அநேக பரிசுத்தவான்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில், இந்த மணி நேரம் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஜீவனை தந்திருப்பது அவருக்காக அந்த நற்கிரியை செய்யும்படி. செய்கிறோமா? செய்யாவிட்டால் இன்றைக்கு செய்ய ஆரம்பிப்போம். தேவனுடைய கரத்திலே சமர்ப்பணம் பண்ணுவோம். அவர் மீது வைக்கிற விசுவாசம் ஒன்றுதான் உங்களை நீதிமானாக்கும். எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை பொழுதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அளித்த உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்களை குறித்து நாங்களாக கற்பனை செய்து கொள்ளாதபடி இந்த நாளிலே தேவனுடைய கரத்திலே எங்களை நாங்கள் முற்றிலும் முழுவதுமாய் நாங்கள் சமர்ப்பணம் பண்ணுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கு வேண்டிய நன்மைகளை, கிருபைகளை நீர் அருள நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களுக்காக நீர் சிலுவையில் செய்து முடித்த உம்முடைய மீட்பின் திட்டத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்களும் ஆண்டவரே எங்கள் ஜீவியத்தில் நற்கிரியைகளை செய்ய தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து நாங்கள் உமக்காக செய்ய வேண்டிய கிரியைகளை சரியாக செய்ய, செவ்வனே செய்ய, தேவ சித்தத்தின்படி செய்ய, தேவனுடைய ஒழுங்கு கேட்டபடி செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யும். குறைவுபட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் சரியாக்கப்படட்டும். நாங்கள் உபதேசத்தில் சீர்பொருந்தினவர்களாக மாத்திரமல்ல, நாங்கள் எந்த உபதேசத்தை நம்புகிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அந்த விசுவாசத்தினுடைய பிரதிபலிப்பு எங்கள் வாழ்க்கையின் கிரியையிலே அது பூரணமாக தேவ அன்போடு வெளிப்பட நீர் அருள் செய்யும். குறைவுகளை எங்களுக்கு மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். வந்திருக்கிற யாவருக்கும், தூரத்திலிருந்து கேட்ட யாவருக்கும் இதனால் வருகிற ஆசீர்வாதத்தை, நன்மையை தருவீராக. இந்த வாரம் முழுவதும் நடக்கிற மற்ற ஆராதனைகள் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்தி நடத்தும். கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். வியாதிப்பட்டோரை சுகப்படுத்தும், பலவீனப்பட்டோரை பலப்படுத்தும். யாவருக்கு வேண்டிய நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை பூரணமாய் அருளி செய்யும். எல்லா துதி கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். என் ஆத்துமாவே